வணக்கம் மக்களே, சென்னை கோயம்பேடு சப்போட்டா பழம் சந்தைக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி சப்போட்டா பழங்கள்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையை தினமும் வாங்கலாம். இது பாருங்க, சப்போட்டா பழம் எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, இந்த லைனு. இப்போ இங்க ஃபுல்லா பாருங்க, எல்லாமே பார்த்து சப்போட்டா பழம் வச்சிருக்காங்க. இப்போ சப்போட்டா பழம் வந்து ஆரம்ப விலையில இருந்து கடைசி விலையா இருக்குல்ல, அப்படி சொல்லுங்க. ஆரம்ப எவ்வளவு ப்ரோ? அந்த சைஸ் வந்து இப்போ வந்து 20 ரூபா போட போகுது. 20 ரூபா போயிட்டு இருக்கு. சரி, இது பெருசு வந்து 25 20 இப்படி போயிட்டு இருக்குது. சரிங்க ப்ரோ. இது பாருங்க 40 ரூபா சொல்லி 35 ரூபா போட்டுட்டு இருக்குங்க. ஆசியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் பண்ணி சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தாராளமாக சொல்லலாம். கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து சப்போட்டா பழ சந்தைக்கு போயிட்டு இருக்கோம். சப்போட்டா பழங்கள்லாம் ரொம்ப கம்மியான விலையில் வாங்கலாம் யாரும் சொல்லுவாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் எந்த கடை நமக்கு தெரியாது. சப்போட்டா பழங்கள் பல கடைகள் இருக்குது. அதில் ஒரு நல்ல கடையாக தேர்ந்தெடுத்து நம்ம ஒரு சின்ன ஒரு வீடியோ போடுறோம். பார்த்து பயன்பெறும் மக்களை. இவங்கள்ட்ட ரொம்ப கம்மியான விலையில் இருக்கும். இவங்கள்ட்ட சிறு சிறு வியாபாரி வாங்க, பெரிய பெரிய வியாபாரியை வந்து சப்போட்டா பழம் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பொதுமக்களும் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு சில பொதுமக்களுக்கு தெரியாது. அந்த தெரியாத மக்கள் தாராளமாக இவங்கள்ட்ட வாங்கி பயன்பெறலாம். பொதுமக்கள் ஒரு சில பேர் புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம சேனலில் இருக்க வீடியோவை அடிப்படையாக வச்சு ஒரு சிறு சிறு தொழிலை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நேர்லையும் பேசினாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மக்களை சென்னை கோயம்பேடு மார்க்கெட் வந்து ஒரு குலதெய்வ மார்க்கெட் சொல்கிறாங்க. எதனால் அப்படி சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பல லட்சம் மக்கள் வந்து வியாபாரத்துக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. பல லட்சம் மக்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்பேடு மார்க்கெட் தான். மக்களை கடை பெயர் பார்த்தீங்கன்னா லக்கி கனி அங்காடி. கடை நம்பர் பார்த்தீங்கன்னா TC 47. மக்களை சப்போட்டா பழ சந்தைக்கு வந்து என்ன நேரம் வரலாம், என்ன டைமிங் வரலாம் பார்த்தீங்கன்னா, காலையில் 3 மணிலேருந்து அதே காலையில் ஒரு 10 மணி 11 மணியில் அந்த டைம்லேயே முடிச்சிடும். மக்களை நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அடுத்தடுத்த நல்ல வீடியோக்களை போகிறத பார்த்து நீங்கள் பயன்பெறணும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்து பயன்பெற்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி, உங்கள் ஃபேமிலியும் சரி, அவங்களும் பயன்பெறணும். அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மக்களை இந்த வீடியோ வந்து பல லட்சம் மக்கள் பார்த்து பயன்பெறணும். அதுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கீழே வந்து லைக்னு இருக்கும், அடுத்தபடியாக கமெண்ட்னு இருக்கும், அடுத்தபடியாக ஹைப்புன்னு இருக்கும். எல்லாம் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வந்து ஹைப் HYPன்னு ஹைப்னு இருக்கும். அது கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 320 பாயிண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுற மூலியமா வந்து ஒரு 10 மக்கள் பார்த்து பயன்பெறுவாங்க. பேர் சொல்லுங்க. பேர் அரவிந்த். சரி ப்ரோ, எவ்வளோ வருஷமா வந்து நீ சப்போட்டா பழம் கடை வச்சு வச்சிருக்கீங்க கோயம்பேடு மார்க்கெட்டில்? நம்ம வந்து தாத்தா கடை வச்சுலேருந்து இருக்குது. கடை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6 வருஷமா சப்போட்டாவில் தான் இருக்கேன். 6 வருஷமா பண்ணிட்டீங்க. தாத்தா அவர் ரொம்ப வருஷமா இது வச்சிருக்காங்க. அவர் 1900 அந்த மாதிரிலேருந்து பண்ணிட்டு இருக்காரு. சப்போட்டா தான் 1990 அந்த காலத்துலேருந்து பழைய மார்க்கெட் பாரிஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓ சூப்பர். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம விசாரிச்சத விட இவங்க நல்லதாக கொஞ்சம் நல்ல விலையை கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் மெயினாக வீடியோ போட்டுருக்கோம். நம்ம இப்போ சப்போட்டா பழம் வந்து ஆரம்ப விலையிலேருந்து கடைசி விலையா இருக்குல்ல, அப்படி சொல்லுங்க. ஆரம்ப எவ்வளோ ப்ரோ? அந்த சைஸ் வந்து இப்போ வந்து 20 ரூபா போட போகுது. 20 ரூபா போயிட்டு இருக்கு. சரி, இது பெருசு வந்து 25 20 இப்படி போயிட்டு இருக்குது. சரிங்க ப்ரோ. இது பாருங்க 40 ரூபா சொல்லி 35 ரூபா போட்டுட்டு இருக்குன்னு. சரிங்க ப்ரோ. டாப் வந்து அது வேகன்சி கம்மி இருக்கு. ஒன்று தான் வரும். அதிகமாக ஒரு வாய்ப்பு கம்மி. அல்லது 50 ரூபா போயிட்டு இருக்கு. 50 ரூபா போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. பழங்களாம் டேஸ்ட் இருக்கும் ப்ரோ. டேஸ்ட் பக்காவா இருக்கும். திருப்பத்தூர் காய் வந்து எப்போதுமே ஒரு 6 மாசத்துக்கு வரும். 6 மாசம் டேஸ்ட் பக்காவா இருக்கும். பக்காவா இருக்கும், சூப்பரா இருக்கும். இப்போ எந்த ஒரு காயெல்லாம் வந்துட்டு இருக்கு இப்போ வந்து திருப்பத்தூர் வருது, ஆந்திரா கால்பத்தி சரக்கு வருது, உளப்பட் சரக்கு வருது ஆந்திரால இருந்து. அப்படிங்களா? 3 சரக்கு வந்துட்டு இருக்குண்ணே. அதிகமா வருதுன்னா இப்போதைக்கு ஆந்திரா தான் இப்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. சப்போட்டா பழ வியாபாரி கூட இங்க வந்திருக்காங்க பாருங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர்ல தான். சரிங்கக்கா, எங்க வந்து சப்போட்டா வாங்க வந்துருக்கீங்க? நாங்க வந்து போரூர்ல வந்துருக்கீங்களா? சப்போட்டா பழம் நல்ல விலையா இருக்கா? நல்ல விலையா இருக்கு. கம்மியாவும் இருக்கு. ஹோல்சேல் ரேட்டு தான் தராங்க. அப்படிங்களா? சரிங்கக்கா. எப்பவுமே இங்கே தான் வரீங்களா? தம்பி தான் வரீங்களா? ஆமா, தம்பி கிட்ட தான் வாங்குவோம். வேற எங்கேயும் வாங்குவோம். அப்படிங்களா? பழக்கப்பட்ட வாங்கினாதான் கரெக்டா இருக்கும். விலைகளும் பரவாயில்ல தான். பார்த்த வீடியோ இருக்கும்போது பார்த்து நம்ம நிலவில் சொல்றாரு. உங்களுக்கு நல்லா தராதா? ஆமா, எங்களுக்கு அது பாத்தீங்களா? இப்போ வந்து வியாபாரி கூட யாரும் வாங்கி பயன்படுறாங்க. சரிங்க. இப்போ வந்து டெய்லியும் வாரீங்களா இல்ல ஒரு நாள் வாங்கி? வாங்குவோம். வியாபாரத்தை பொறுத்து பழம் டேஸ்டா இருந்தா 1/2 கிலோ வாங்குவாங்க, 1 கிலோ வாங்குவாங்க. அப்படிங்களா? அது பார்த்து வாங்குவோங்க. அதே மாதிரி ஒரே கடையில வாங்குவோம். வியாபாரத்துக்கு தான் வரீங்க மீனா? வந்து இன்னைக்கு வியாபாரத்துக்கு. அப்படிங்களா? நாளைக்கு வரும். எவ்வளவு வாங்குறீங்க இன்னைக்கு வியாபாரத்துக்கு? இன்னைக்கு வியாபாரத்துக்கு 5 கிலோ 10 5 கிலோ வாங்குறீங்க. 5 கிலோ போதுமானது. ஓ சரி சரிங்க. ஓகே, ரொம்ப நன்றிக்கா. இப்போ சப்போட்டா பழம் இருக்குல்ல, இன்னைக்கு வாங்குறேன். இந்த பழம் வாங்கிட்டு எவ்வளவு பயன்படுத்தலாம்? இப்போ வந்து நாங்க வந்து இன்னைக்கு வர சரக்கு நாங்க புடப்ப வச்சு கொடுப்போம். இது வந்து புடப்ப வச்சு கொடுப்பீங்க? புடப்ப வச்சு கொடுப்போம்னா புடப்ப வச்சு கொடுப்பாங்கன்னா புகை வச்சு அதை வந்து பழுக்க வைப்பீங்க? பழுக்க வைப்போம். புகை வச்சு பழுக்க வைப்போம். ஆமா. அது இன்னைக்கு புகை வச்சுன்னா வச்சுக்க, நாளைக்கு அது புடப்பு காய், நாலன்னைக்கு பழம். அதுக்கு எப்ப நாலன்னைக்கு மறுநாள் ஒரு நாள் தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேற்பட்டுன்னா கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிடும். புடப்பு வச்சுன்னா ஒரு 2 நாள் தான் தாங்கும். 2 நாள் அவ்வளவுதான். அதை சாப்பிடணும். புடப்பு வைக்கலன்னா தான் ஒரு 4 நாள் அப்படியே பழுக்காம இருக்கும். அதுக்கப்புறம் தான் பழுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சில வியாபாரிகள் இருக்காங்க, பச்சையா வாங்கிட்டு போறாங்க, அவங்களே புடப்பு வச்சுப்பாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஒரு 100 கிலோ வராச்சுங்க உங்கள்கிட்ட. ஒரு 100 கிலோ 50 கிலோ வராங்க. ஒரு 10 கிலோ 20 கிலோ வந்து கொஞ்சம் புடப்பு வச்சு அதை மட்டும் பழுக்க வச்சு அப்படி வந்து வியாபாரம் பண்றவங்க இருக்காங்க ஒரு சில பேர். ஒரு சில அப்படி பண்ணலாம். ஓ பாத்துங்க மக்களே. ஸோ வந்து புடப்பு வச்சா வந்து ஒரு 2 நாள் தான் பயன்படுத்துறாங்க. புது பச்சையா வாங்கிட்டு போனா அவங்களே புடப்பு வச்சுப்பாங்க. அதை புகை வச்சு வந்து பழுக்க வைப்பாங்க. சூப்பராக இருக்கும் பாருங்க. இப்போ வந்து இப்போ நார்மலா எடுத்து போறோம்ல, இப்போ நார்மலா ஒரு பழம் எடுத்துட்டு போறோம். அந்த பழம் வந்து எவ்வளவு நாள் பழுக்கும்?
பச்சை பழத்தை எடுத்துட்டு போனா? அது மேக்ஸிமம் 3 நாள் ஆகும். 3 நாள் ஆகும். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சப்போட்டா பழம் மூட்டை வந்து அண்ணன் இறக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நம்ம பேசிக்கலாம். சொல்லுங்க, இப்ப சப்போட்டா பழம் இருக்குன்னா ஒரு மூட்டை நம்ம இறக்குறோம் சரிங்களா? இப்ப எவ்வளவு கூலி தராங்க உங்களுக்கு? 30 ரூபா கொடுப்பாங்க. 30 ரூபா தராங்க. இப்ப மூட்டைங்களா இருக்கலாம். இப்ப வந்து நீங்க இறக்கவும் செய்வீங்க மார்க்கெட் உள்ள, இப்ப ஏத்தும் செய்வீங்களா? ஏத்துவோம், மூட்டை ஏத்து. இப்ப அதுக்கெல்லாம் கூலி எவ்வளவு? ரெண்டுக்கும் சரிதான், 30 ரூபா. 30 ரூபா தான். போதுமானதா இருக்கா உங்களுக்கு? போதுமானதா இருக்கு, பரவாயில்ல. ஏன்னா டெய்லி வண்டி 2 வண்டி வருது போகுது. நம்ம வந்து அசோசியேட் வேலை தான் பாக்குறோம். நாங்க அப்படிங்கிற 2 வண்டி 3 வண்டி வரும். அதுக்கு நாங்க 15 பேர் இருக்கோம். நாங்க அதுல ஒருத்தர் லீவ் போடுவாங்க, போக வருவாங்க. இது அன்றாட சாப்பாடு செலவு 300 ரூபா 350 ரூபா போக ஒரு 600-700 ரூபா வீட்டுக்கு மிச்சம் பண்ற அளவு போதுமான வருமானம் வந்துருக்கு. சரி சரிங்களா. உங்க பேருங்களா? என் பேர் வீரமணி சார். வீரமணிங்களா? சரிங்களா. ஓகே. இப்ப மார்க்கெட் டைமிங் எப்படின்னா எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை முடியுது? நாங்க 3-4:30 மணிக்கு ஆரம்பிப்போம் சார். நாங்க எல்லாரும் வீட்டுல இருந்து வரணும் போடுவோம். 3-4:30 மணி ஆகும். 11 to 12 வேலை முடிச்சிருவோம். வேலை முடிஞ்சு. ஓகே, நன்றிண்ணா. ஓகே சார். இப்போ மினிமம் வந்து எவ்வளவு கிலோ வந்து சப்போட்டா வாங்கலாம் ப்ரோ? மினிமம் நமக்கு 5 கிலோ மேல தான் தருவானே. 5 கிலோ வந்து அதுக்கு மேல எவ்வளவு கிலோன்னு வாங்கலாம். சப்போட்டா பழம் இறக்குறாங்க பாருங்க எல்லாம் மார்க்கெட்டுக்கு. மூட்டை ஃபுல்லாக சப்போட்டா பழம் இருக்கு பாருங்க. ப்ரோ எவ்வளோ வெயிட் வரும் ப்ரோ உள்ள? 45 கிலோ 50 கிலோ. 45 கிலோ 50 கிலோவா? பார்த்துங்க. இப்போ நார்மலாகவே இப்போ காயை நான் வாங்கிட்டு போனா அது பழுக்குமா? அது வந்து மீடியம் சைஸ் தர மாட்டோம், பெருசு மட்டும் தான் தருவோம். பெருசு இருந்தாலும் அது பழுத்துரும். மீடியம் சைஸ் வந்து புகை வைக்காம கொடுக்க மாட்டோம். ஓ, பாத்துங்க மக்களே. பெரிய பழமா இருந்தா எவ்வளவு பழுக்கும் ப்ரோ? மினிமம் 2 நாள்னு. இன்னைக்கு வந்தது ஒரு நாள் கணக்கு, புகை வச்சது ஒரு நாள் கணக்கு, மறுநாள் பழம். மக்களே, சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால வந்து என்னென்ன பயன்கள் வந்து நான் வீடியோல சொல்றேன். சூப்பரா இருக்கு பாருங்க. என்னென்ன பயன்கள் சேனல் பார்க்கலாம். மக்களே, சப்போட்டா பழங்களோட நன்மைகள்லாம் ஒரு லிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ என்னென்ன நன்மைகள் இருக்குது பார்க்கலாம். அப்படியே ஃபஸ்ட்டு சப்போட்டா பழம் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பழம் 2 பழம் சாப்பிடணும் சரிங்களா? இதில் என்னென்ன விட்டமின் இருக்குது பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, அடுத்தபடியாக விட்டமின் இ இருக்குது. சப்போட்டா பழத்தை முக்கியமான நன்மைகள் பார்த்தீங்கன்னா, உடனடி ஆற்றல் தருமா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செரிமான ஆரோக்கியப்படுத்துமா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எலும்புகளை வலுப்படுத்துமா, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நோய் சக்தி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சருமம் மற்றும் கூந்தலுக்கு ரொம்ப நல்லதான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மன அழுத்த குறைவுக்கு ரொம்ப நல்லது. இந்த லிஸ்ட்டை வந்து நீ ஸ்டாப் பண்ணி கூட பொறுமையாக பாருங்கள். இப்போ சப்போட்டா பழம் வாங்குறதுக்கு எத்தனை மணிக்கு நம்ம வரலாம் மார்க்கெட்டுக்கு? காலையில் 2 மணிக்கு. 2 மணிக்கு ஓப்பன் ஆகும். 2 மணிக்கு ஓப்பன். ஒரு 2 மணிக்கு ஓப்பன் ஆகுது. எத்தனை மணி முடியும் உங்களுக்கு? 10 மணி வரைக்கும் சேல்ஸ் டைம் முடிஞ்சிடும். ஆனால் எப்பவும் கடையில் தான் இருப்போம். காலையில் 10 மணி வரை முடிஞ்சிச்சு. ஆமாம், முடிஞ்சிச்சு. ஆனால் எப்பவும் கடையில் தான் இருப்போம். கடவுள் தான் கோணி போட்டு மூடி இருப்போம். நான் எப்போ கடையில் தான் இருப்போம். ஓ, சரி சரி. பார்த்துக்கோங்களே, உங்களுக்கு தேவைப்படுறதுலாம் வந்து காலையில் ஒரு 2 மணிலேருந்து 10 மணி அந்த டைமில் வந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிட்டு போகலாம். ஒரு நல்ல வழியாக இருக்கு. கஷ்டப்பட்டு மூட்டையில் இருக்காங்க பாருங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14. இப்போ அண்ணன் பார்த்தீங்கன்னா வந்து வண்டிகள் எல்லாம் சப்போட்டா பழம் தந்துருப்பாங்க. இப்போ மூட்டை மூட்டையை தந்துருக்காங்க பாருங்க. ஆனால் இப்போ வந்து இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து சப்போட்டா பழம் மூட்டை இருக்குறீங்களா? இப்போ வந்து ஒரு மூட்டைக்கு எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு? 30 ரூபா கூலி. 30 ரூபா கூலி தராங்க. ஓ, அப்படின்னா எவ்வளோ வருஷம் வேலைக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 15 வருஷமா பார்த்தேன். 15 வருஷம் பண்ணுறீங்க. சரிங்களா. உங்கள் பேருங்கண்ணா? விசுவாசம். அது எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க? காலையில் ஒரு 3 மணி ஸ்டார்ட். 3 மணி ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எத்தனை மணி முடியுங்கண்ணா? முடியறது 1 மணி ஆகும். 1 மணி ஆகும். அப்படிங்களா? ஓகேண்ணா. இப்போ மூட்டையில இருக்கீங்களா? இப்போ வந்து வருமானம் போதுமான கரெக்டாக இருக்கா? சரியா இருக்கு. இப்போ சீசன் எங்களுக்கு. ஆமாமா. இது வந்து மூட்டை அதிகமாக வந்து இருக்குமா இப்போ? ஆமா, இப்போ சீசன் அப்போ வந்து ஒரு 6 மாசத்துக்கு வரும். 6 மாசம் வரைக்கும் வரும். அதில் வரது ஒரு 500 கூட 600 கூட வரும். ஓ, சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 200 கூட 100 கூட வரும். கம்மியாக சொல்லுவீங்க? ஆமா, கம்மியாக வரும். சீசன் ஒரு 3 மாசத்துக்கு வரும். இந்த சீசன் அது ஆந்திரா. சரி தானே. 3ஆம் மாசம் வரைக்கும், 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் வரைக்கும் ஆரம்பிச்சோம். சரி, ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. ப்ரோ, கடை பேர் சொல்லுங்க, கடை நம்பர் சொல்லுங்க. நம்ம கடை DC 47 என்ன ரிஃப்ரூட்ஸ் வடிவேல் கடைன்னு சொன்னா தெரியும் எல்லாத்துக்கும். அப்படிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம சப்போட்டா பழம் கடைக்கு உள்ள வரணும்ல, எப்படி வரலாம்? இப்போ கேட் நம்பர் என்ன கேட்டு எதுக்குள்ள வரலாம்? அப்படிங்களா? 4ஆம் நம்பர் கேட்லேருந்து வந்து MKB ரவுண்டான்னு சொன்னா உள்ள வந்துடலாம். அட்ரஸை வந்து நான் விசிட்டிங் போடுறேன், உங்களுக்கு ஈஸியாக பயன்படுத்திங்க. ரொம்ப கம்மி விலையாக இருக்கு, தாராளமாக வாங்கி பயன்பெறலாம். இப்போ சப்போட்டா பழம்லாம் பொதுமக்களும் கேட்குறாங்க, வியாபாரி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. ஒரு ஊர்ல இருந்து இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க, ஊர்ல கேட்குறாங்க, நீங்க டெலிவரிலாம் பண்ணுவீங்களா? டெலிவரி பண்ணுவோம்னா இப்போ வந்து சென்னைக்குள்ள இருக்கிறவங்க வந்து கம்மியா வாங்குறவங்க ஓகே, அவங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்கண்ணே. மற்றபடி அதிகமா வேணுங்கிறவங்க இப்போ செங்கல்பட்டு போனா அந்த லைனுக்கு எந்த வண்டி போகுதோ அந்த இடத்துல வியாபாரம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பேசி அங்கிருந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க. அவங்க அங்க அந்த இடத்துல வாங்கிப்பாங்க போயிட்டு. இப்ப செங்கல்பட்டு போறவங்க சரிங்களா? ஆமா, இப்ப செங்கல்பட்டு போறோம்னா செங்கல்பட்டு பஸ்ல வந்து போட்டுருவீங்க? பஸ்ல போட மாட்டோம். இங்க இருந்து செங்கல்பட்டு லைன்ல இருந்து வண்டி வருது இல்ல, ஆமா, இங்க இருந்து போற வண்டியில சொல்லிடுவோம் இந்த மாதிரி இவங்க ஒருத்தவங்க வியாபாரம் பண்றாங்க,
அவங்கள்ட்ட கொடுத்துருக்கேன்னு சொன்னா அவங்க ஜிபேல அமௌண்ட் போட்டுருவாங்க, நாங்க அவங்கள்ட்ட ஏற்றி விட்டுருவோம். ஸ்டாப்பிங் என்ன ஸ்டாப்பிங் ஸ்டாப்பிங் சொல்லிடுவோம், கரெக்டாக அட்ரஸ் சொல்லி அவங்க ஏற்றி விட்டுருவோம். ஓ இப்படிதான் பாத்துங்க மக்களே. இப்போ மினிமம் எவ்வளோ கிலோ போல நீங்க வந்து டெலிவரி பண்றீங்க? ஆனால் இங்கே லோக்கலுக்குள்ளனா வச்சுக்கோங்க 100 கிலோ 200 கிலோ எவ்வளோனா அனுப்புவோம். லோக்கல் சென்னை உள்ள? ஆமா சென்னைக்குள்ள. ஆமா. ரொம்ப இல்லைன்னா வச்சுக்கோங்க அந்த பஸ்ல அனுப்புற மாதிரி இருந்தா 25 கிலோ 20 கிலோ அப்படிதான். அதிகமாலாம் அனுப்ப முடியாது அதுல, பஸ்ல தான் டிராவல் அனுப்பணும். அதனால பரவாயில்ல சொல்லிட்டு அதனால 25 கிலோ அவ்வளவுதான் பண்றீங்க. ஆமா. பொதுமக்கள் சரி உங்களுக்கு சொல்றேன், நீங்க போட்டரோ ராபிட்டோவோ மூலமா புக் பண்ணி நேரடியாக கடைக்கு வந்துட்டு கூட நீங்க எடுத்துட்டு போயிடலாம். ஒரு வண்டி அவங்க மூலியமா கூட எடுத்துக்கலாம் நீங்க தாராளமா. இப்போ ஒரு சில பேர்லாம் அப்படியே பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ நீங்களும் பயன்படுத்திக்கலாம். மக்களை கடை அட்ரஸ் இருக்கு பாருங்க, தாராளமா பயன்படுத்திங்க. நம்பர்லாம் இருக்கு, தேவைப்படுறவங்க தாராளமா கால் பண்ணி கேட்டு பயன்படுத்திங்க. மக்களே மார்க்கெட் பேக்கரி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய். வண்டி சப்போட்டா போல மூட்டில் வந்துருக்கு பாருங்க. மார்க்கெட் இறங்குது பாருங்க, எவ்வளோ இருக்கு பாருங்க.